பிடித்த பழக்கம்னா எங்களுக்கு ஒரு கோயில் நாகத்தம்மன் கோயில் அளவு போட சொல்ல அவங்க பழக்கம் எனக்கு வீட்டுக்கு கூப்பிட்டாங்க போனோம். இந்த மாதிரி வீட்டில் இருந்து தப்பு பண்ணேன். அப்போ 3 வருஷம் எல்லாம் பழகெல்லாம் முடிச்சுட்டு இப்போ வேண்டாம் அவங்க. எங்கள் அப்பா தான் இவரு. அப்பனா எனக்கு அப்பா வேற ஒருத்தர். மாலை போட்டுட்டு தப்பு செஞ்சாருமா. தப்பு செய்ய கண்ணால பார்த்தேன். அந்த பொம்பளை நைட்ல ஒரு 50 வயசு பொம்பளை வீட்டுக்கு 2 மணிக்கு வந்துட்டு போறாமா. யார் சசியப்பா அந்த பொம்பளை வந்து போகுது ஆனு கேக்குறேன். இவர் சொல்றாரு எங்க ஆயா செத்து போச்சு இல்லாமா அது வந்து போச்சு. பேர் என் பேர் முருகன் மேடம். அவங்களை எப்படி பழக்கம்னா எங்களுக்கு ஒரு கோயில் நாகத்தம்மன் கோயில் அளவு போட சொல்ல அவங்க பழக்கம் எனக்கு வாங்க பஞ்சாயத்துக்கு போகலாம். அது மாதிரி அவங்க அளவு போட சொல்ல போயிட்டு வர சொல்ல அங்கே பேச்சுவாக்கில் பழக்கமாச்சு. ஒரு நாள் வீட்டுக்கு கூப்பிட்டாங்க போனோம். கதை இப்படி போகுதா? நான் பெயிண்டிங் வேலை செய்கிறேன். பழக்கமாச்சு. ஒரு நாள் வீட்டுக்கு கூப்பிட்டாங்க போனோம். இந்த மாதிரி வீட்டில் இருந்து தப்பு பண்ணேன். கல்யாணம் ஆயிடுச்சா? கல்யாணம் ஆகல. அவங்களுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு. அவங்களுக்கு ஒரு பையன் ஒருத்தருக்கான். அவன் பையனுக்கு 25 வயசு ஆகுது. ஏண்டா டேய், அப்ப எல்லாரும் அவன் முண்டாட்டி வெளியே கூட்டிட்டு போறது ஆசைப்படுறது இல்ல, அடுத்து முன்னாடி தள்ளிட்டு போதா ட்ரை பண்ணிட்டு. என்ன அவங்களோட வாழ பிடிக்கலையா? இல்லை புரியல. எவ்வளவு நாள் அவங்களோட அவங்களும் ஒரு 3 வருஷமா தான் பழக்காங்க. என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்களாமா? அப்போ 3 வருஷம் எல்லாம் பழகெல்லாம் முடிச்சுட்டு இப்போ வேண்டாம் அவங்க. கண்டு விட்டாளையா சூச்சமத்தை கண்டு. அவங்க வந்து பண்ணி வச்சாங்க மேடம். இந்த மாதிரி யாரும் எதுவும் பண்ணி வைக்க சூனியெல்லாம் யாரும் வைக்க மாட்டாங்க. சும்மா எதையாவது சொல்லாதீங்க. என்னப்பா செய்யறது, விதி விளையாடுச்சுப்பா. நாயே நீ விளையாண்டு போட்டு விதி மேலேண்டா பழி போடுற, உன்னை அப்படியே குத்துறா. தப்பு பண்ணிட்டு அப்புறம் 3 வருஷம் கழிச்சு விடுறது. தப்பு பண்ணேன். சிக்கிக்கிட்ட நீ சாமி, தப்பிக்க முடியாது ராஜா. வாசமா சிக்கிக்கிட்ட. அவனுக்கு 25 வயசு ஆகுது. இவனுக்குன்னா 2 வயசு கூட இருக்கும். இவன் வந்து எனக்கு பையன் போலதான் அப்படி சொன்னாங்க. ஆமா. ஒய்யா உண்மை நினைச்சேன், சிரிச்சேன். என்ன ப்ராப்ளம்? இது எங்கள் அப்பா தான் இவரு. அப்பனா எனக்கு அப்பா வேற ஒருத்தர். என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. இவரால் தான் எங்கள் அப்பா போனது. நான் எதுவும் தப்பா சொல்ல. எல்லா பிரச்சனைக்கும் காரணம் இவர் தான். புருஷன் எதிர்க்கே இந்த மாதிரி பண்ணுவாரு. எங்கள் வீட்டுக்கெல்லாம் வருவாரு. ஒரு அண்ணன் மாதிரி சொன்னீங்களாமே. நான் ஏன் அவன் அண்ணன் என்ன போறேன்? அம்மா தான் வேணும்ட்டு இவரு வந்தாரு. வந்ததுக்கு அப்புறம் எல்லாரும் காலையில வந்து அம்மா கூட 1 மாசம் இருந்தாரு. கருமா ஊராடாது. இவன் முண்டாட்டி அவன் வச்சிருக்கேன்றியா, அவன் முண்டாட்டி இவன் வச்சிருக்கேன்றியா. இவர் போய் ஆத்துல போய் உள்ள போயிட்டாரு. எதுக்கு? நீ கட்டிக்கலனாக்கா நான் ஆத்துல செத்துருவேன். சாவு சாவும்ல செத்த பையல நீ நலமா இருந்தா ஒளிஞ்ச எனக்கு பத்தி. அப்பயே நாங்க எதுவும் கேட்டுக்கல. போலீஸ்காரர் பிடிச்சி இழுத்துட்டு வந்தாங்க. இவரை போய் இழுத்துட்டு வந்து கேட்டாங்க. இதெல்லாம் போய் மேடம். கல்யாணம் பண்ணி நாங்க சந்தோஷமா தான் இருந்தோம். எந்த பிரச்சனையும் இல்ல. ஒரு பொண்ணோட இப்ப நான் பைக் வாங்கி கொடுத்தேன், எல்லாம் பண்ண. ஒரு பொண்ணோட இப்ப தொடர்பு வச்சாரு. அட பாவி, ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கே. நான் பார்த்தமா இவர் பைக்ல அந்த பொண்ணு உட்காரச்சு வந்து பார்த்தேன். இப்போ உங்களுக்குள்ள பிரச்சனை வந்து அந்த பொண்ணாலதான். வேற எங்களுக்கு பிரச்சனை இல்லம்மா. ஐயர்கிட்ட அர்ச்சனைக்கு சொல்ற மாதிரி எல்லாத்தையும் சொல்லிட்டாலே. இல்லப்பா எனக்கே 20 வயசுல தான் பையன் இருக்கான். இவனும் ஒரு பையன் தானே அப்படி நான் சொன்னேன்னா? நீங்க தானே சொன்னீங்க. இல்லை இல்லை இல்லை. பொண்ணு வந்து இப்ப 2ஆம் தரமா கல்யாணம் பண்ணாம என்ன பத்தி நீ பேசாத. என்ன பத்தி பேசாத உரிமை கிடையாது. என் வாழ்க்கையில இன்னும் நான் இந்த எல்லா குடும்பங்களை பார்க்கணும்னு இருக்கும் எனக்கே தெரியல. நீ பேசாத. நீ உட்கார்ந்து சொல்லு. அப்புறம் நான் பேசல. நீ அடிக்காத. நீ அடிச்ச நான் அடிப்பேன். என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்களாமா? ஆமா வந்து நீ எப்படி நான் தட்டிடுவேன் பேசுவேன். எனக்கு கல்யாணம் பண்ணாங்க போட்டோ இருக்குதுமா. நாங்க கல்யாணம் பண்ணது போட்டோ இருக்கு. அதெல்லாம் வீக்னஸ் வெளிய உனக்கு பின்னால வீராப்பு தேவையில்ல. இவர் மாலை போட்டுட்டு தப்பு செஞ்சாருமா. தப்பு செய்ய கண்ணால பார்த்தேன். அந்த பொம்பளை நைட்ல ஒரு 50 வயசு பொம்பளை வீட்டுக்கு 2 மணிக்கு வந்துட்டு போறாமா. இருக்கட்டும் பொம்பளை தானே, சபலம் இருக்கத்தானே செய்யும். யார் சசியப்பா அந்த பொம்பளை வந்து போகுது ஆனு கேக்குறேன். இவர் சொல்றாரு எங்க ஆயா செத்து போச்சு இல்லாமா அது வந்து போச்சு. சசி அப்ப சசி அவர்தான் பிறந்தது. சசி என்ன சசினா அவர்தான் பிறந்ததா? அவனுக்கு பிறந்த மாதிரி தான் அவன் மனசு இல்லனாலும் அதான் நேசம். நீ கல்யாணம் பண்ணவே நீ இல்ல. ஏன் சொல்லாத வந்து நீ பேசாத. சார் வடகரி இருப்பா. படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. உங்க அண்ணா உங்களுக்கு தெரியாம அங்க போய் இருந்திருக்காரு, இருக்காரு, காசு வாங்கியிருக்காரு, எல்லாம் செஞ்சிருக்காரு. மனசார சொல்றேன்டா, சத்தியமா நீ எல்லாம் உருப்பட மாட்ட, உருப்படவே மாட்ட.
காசு இப்ப அவருக்கு இன்னொரு பொண்ணு கிடைச்ச உடனே இத கயத்து விட பாக்குறாரு. இப்ப அந்த பொண்ணு கூட இப்ப கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. இப்ப எந்த பொண்ணும் தேவையில்ல மேடம். மூஞ்ச பாருங்க அண்ணஞ்ச அடுப்பு மாதிரி. இவனுக்கு கல்யாணம் எல்லாம் ஒரு கேடு. தேவைப்பட்டதா உங்களுக்கு அவரை தேவைப்பட்டதான்னு எனக்கு தெரியல. ஆனா கொஞ்ச நாளைக்கு நீங்க ஒன்னா வாழ்ந்திருக்கீங்க, அதை அவர் மறுக்கவே முடியாது. அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி, மறக்க முடியல. அவங்களே காயத்து யாரோட தாலிய அவங்க தாலி கழட்டி போட்டாங்க. அந்த மாதிரி போடாதீங்க, நான் எடுத்து கழுத்துல போட்டாங்க. நீ சொல்ற பூரா நம்பி ஏமாறதுக்கு அவனு சொங்கியும் கிடையாது, உன்னை மாதிரி மங்கியும் கிடையாது. 2 பேர் கோயம்பேட்டுக்கு போனோம், காய்கறி வாங்கினது எல்லாம் வச்சு சாப்பிட்டோம், சந்தோஷமா இருந்தோம். மாலை போட்டுருந்தாரு, அப்படி சந்தோஷமா இருந்தோம். உனக்கு வெக்கமா இல்ல? இல்லன்னு சொல்லல, எல்லாம் இருந்து முடிச்சு அவன் பால் வாங்க போறேன்னா போனேன். அவன் பையன் பால் வாங்கிட்டு வரான், இவர் மேல படுத்து ஏஞ்சிக்கவே இல்லை. ஒவ்வொரு தடவையும் உங்களை மீட் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதா இருக்கு. அதான் பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் பலன் கிடைச்சிருச்சுல்ல. பையன் பாலோட வெளியே பார்த்துட்டு அப்படியே நிக்கிறாமா, அவன் நின்னுகிட்டு இருக்கிறான். எவ்வளவு சொல்ற தலையில அடிச்சுக்கிறாரு. கேட்டுக்கல, மாலையை போட்டு இப்படி செஞ்ச 2 நாள் போரு ஆன கேட்கல. திருப்பி அந்த தப்பு செய்யணும், மாலையில அறுத்து போட்டேன் நானு. சோறுதான் திங்கிறியா இல்ல பியல் திங்கிறட பேப்புண்டமாவனே. இருக்கிறாரு பக்தி. படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. அவர் மலைக்கு போறவங்க இல்லையா, சத்தியமான தெய்வம் அந்த ஐயப்பனை தானே பண்ண சொல்லுங்கம்மா. கருப்பத்தை வச்சு சத்தியமான சொல்லுங்க. சந்திர கூட அப்பப்ப போய் சொல்லிருக்கலாம், அது வரலாற்றின் பக்கங்களுக்கு வராம போயிருக்கலாம். ஆனா எனக்கு ஒரு நாக்கு ஒரு சொல் ஏன்ட்டு இருந்துட்டு அப்படியே போறாருமா. குளின்ற குளிச்சுட்டு போ, அந்த சாமிகள் ஆயிடும். கேட்கல பொம்பளை சோக்கு கேக்குதாடா, பொம்பளை சோக்கு போட்டு ஓடி வந்து கட்டி பிடிச்சிப்பாங்களா? அதான் ஐயப்பனுக்கு அழகு. நான் கண்ணால பாக்குறேன், வீட்டுக்குள்ள அங்க அம்மா அன்னைக்கு இருந்தாங்க, ஓடி இப்படி கட்டி பிடிச்சி இழுத்துன்னு போறாரு. சொல்லு, நீதான் தைரியமான ஆளத்தை சொல்லு. போட்டுங்கிற ஜட்டி மேல கொண்டு நான் எனக்கு செஞ்சாரன்னு இன்னொரு முக்கியமான காரணம் 2 பேருமே அது தவிர வேற வேலைகள் பண்ணிட்டு இருக்கோம். ஆமா ஆமா, வந்து ஷார்ட் போடுறதுக்கே டைம் சரியா இருக்கு. புருஷன் எனக்கு வேணும்மா, சசியப்பா நீ எனக்கு வேணும். நான் அவ்வளவுதான் நான் சொல்லுவேன், எனக்கு வேணும்பா நீ. காதலா இருந்தா கல்யாணம் பண்ணி வைக்கலாம், ஆனா இது கள்ளக்காதலாச்சே. படுக்கிறதுக்கு இருந்தாக்கா அவன் பாத்துட்டு கண்ணா போய்கிட்டே இருக்கிறான். அவன் அசிங்கமா இல்ல, பழைய குக்கர்ல சோறாக்கி சாப்பிடறாலும் கேவலமானவனா அவன். படுக்காத மீனே படுத்துன்னு சொல்ல பாரு. ஏன்னா என் தம்பியை கூட்டி கேட்டு போயில. சத்தியம் பண்ண அந்த அம்மா இருக்காங்கல்ல, நீ ஐயப்பன் தானே மாலை போட்டிருக்க, சத்தியம் பண்ணு. ஐயோ, எந்த ட்ரெண்ட்ல பேசினாலும் எந்த ரூட்ல போனாலும் விடவே மாட்டேங்கிறானே. சத்தியம் பண்ணு. எங்க மாலை போடுறாங்க? இன்ன வரைக்கும் நான் மாலை போறேன் தெரியல. மாலை போட வேணாம், இந்த டவுல் அவுத்து போடு. ஐயப்பன் டவுல் தானே அவரு. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா, அவன் நிறுத்துற அது லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் போடுறா. அவுத்து போடு, அந்த வேற அவுத்து போடு. தாண்டா பண்ணி இல்ல, தாண்டாத. கற்பூரம் எடுத்துட்டு வா, கற்பூரம் வச்சு நான் சத்தியம் பண்ணு. ஆரம்பத்திலே உனக்கு அறிவு இருந்திருக்கணும், இப்ப வருத்தப்பட்டு என்ன பிரயோஜனம்? விடமாட்ட சத்தியப்பா, நீ எனக்கு வேணும். அதெல்லாம் கிடையாது, நீ எனக்கு வேணும். நான் உன்னை விடுற மாதிரி இல்ல. சிக்கிக்கிட்ட நீ சாமி, தப்பிக்க முடியாது ராஜா, வாசமா சிக்கிக்கிட்டேன். உன் சுகத்துக்கு நான் இருந்தேன்ல, இத்தனை வருஷம் என்ன ஓட்டுனல்ல, 4 வருஷம் ஓட்டல, மாட்டிக்கினாரு ஒருத்தர் இவரை காப்பாத்தணும், கத்திரி இவரை காப்பாத்தணும். சத்தியம் பண்ணு, நீ கட்டின தாலி மேல சத்தியம் பண்ணு. ஐயோ, எந்த ட்ரெண்ட்ல பேசினாலும் எந்த ரூட்ல போனாலும் விடவே மாட்டேங்கிறானே. வானாவா சத்தியம் பண்ணு, நீ கட்டின தாலி தானே. போட்டோல பாக்குறியா? வீக்னஸ் வெளியே உனக்கு பின்னால வீராப்பு தேவையில்ல. என் பட்டு போட மேல அந்த தாலியை வச்சு வீட்டுல கொண்டு கொடுக்கறதுக்கு வச்சிட்டாரு. எல்லாம் பேசி முடிவு ஆயிடுச்சு, கையும் காலமா புடிச்சிட்டேன். எதுக்கு இத்தனை எப்படி இல்ல எப்படிப்பா? இவளுக்கு நான் செஞ்சிருக்கேன். எனக்கு வேணுமா என் புருஷன், நான் விட்டு தர மாதிரி இல்லம்மா. உங்க கூட வந்தா நான் செத்துருவேன். சாவு சாவும்ல, செத்த பேர நீ நலமா இருந்தா ஒளிஞ்ச எனக்கு பத்தி எனக்காக ஒரு நாள் மட்டும் வாழ்ந்துட்டு ஆனா செத்துருவானே. பரவாயில்ல, 2 பேருமே செத்துடலாம் வா. ஆஹா, இவன் சும்மா இருந்தாலும் சண்டாளத்திற்கு இவன் 4 பக்கமும் சுத்தி வர்றான். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் SMT 360. நம்ம சேனலோட நோக்கம் மக்களை சிரிக்க வைக்கிறது மட்டுமே. நம்ம வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.